ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாம்பே மிச்சர் பேக்கரி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து மாவு ப்ரிப்ரேஷன் பற்றி அளவெல்லாம் வந்து நான் ஏற்கனவே ஒரு மிச்சர் வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், அதில் பார்த்துக்குங்க. அதே மெத்தட் படி நீங்கள் வந்து இதை எண்ணெயில் அப்படியே புழிஞ்சு விட்ருங்க. இது வந்து ரொம்ப சின்ன வீடியோ தான். பாருங்கள், நல்லா வெந்தோன்னு அப்படியே திருப்பி போட்டுருங்க. மிச்சர் வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம கடையில் போய் வாங்குறதுக்கு நீங்கள் வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். நான் வந்து இதில் வந்து 5 கிலோ மிச்சர் அளவுக்கு நான் மாவு எடுத்து போட்டுட்ருக்கேன். அதனால் மாவு பிணையிறது உங்களுக்கு எடுத்து காட்ட முடியல. நான் கொஞ்சமாக வந்து போட்டிருக்கேன் ஏற்கனவே. அதனால தான் நான் அந்த லிங்க்கு கீழே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் நான் இதே மாதிரியே புழிஞ்சுட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ நைஸாக வேணுனாலும் புழிஞ்சுக்குங்க. நீங்கள் ரொம்ப கெட்டியாக புழியணுன்னு அவசியமே இல்லை. மாவு கலக்கும் போதே வந்து கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக புழிஞ்சிங்கன்னா மாவு ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புளியறதுக்கு ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வேண்டி உங்களுக்கு கைக்கு வலிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இல்லைன்னா அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ இந்த பாம்பே மிச்சருக்கு தேவையான அந்த ஓமப்பொடியை ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதில் ஒரு பருப்பு போடுவோம். அதுதான் என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரேஷன்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பிங்க் கலர் பருப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பருப்பு தான். அது பேர் வந்து மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம கடையில் வாங்கி 1 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்குங்க. ஊற வச்சு அதை இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்குங்க. உங்களுக்கு வந்து தனியாக பொரிச்சு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி நான் இந்த மாதிரி காட்டியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஜல்லடையிலையோ இல்லை அரிக்கரண்டி மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதில் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி பொரிச்சு காட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், நீங்கள் இதே மாதிரி ஒரு கரண்டியில் வச்சுட்டு நீங்கள் இப்படி எண்ணெய்க்குள்ளே விட்டிங்கன்னா அது அப்படியே பொரிஞ்சு வந்துடும். வெளியிலலாம் சிந்தாது. உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து எண்ணெய்க்குள்ளே அப்படியே கொட்டி எடுத்திங்கன்னா நீங்கள் எடுக்கிறதுக்குள்ளார மிச்சம் உள்ளதெல்லாம் கருகி போயிடும். அதனால் நான் இப்போ இந்த மாதிரி காட்டியிருக்கேன். இது உங்களுக்காக நான் இப்படி காட்டி வச்சுருக்கேன். நான் போடும்போது நிறையா போடுறதுனால நான் மொத்தமாக அப்படியே போட்டுருவேன். இப்போ பாருங்கள், நான் அதையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், அது நல்லா சூப்பராக செத்த நேரத்துலேயே நல்லா வெடித்து வந்துடும். ஆனால் நீங்கள் வந்து எடுக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் வெந்து இப்படி எண்ணெயில் மிதந்து வரும். அந்த மாதிரி நேரத்தில் தான் இதை எடுக்கணும். இதில் இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை அப்படி எடுக்கும்போதே எடுத்து பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். அதிலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மொறுமொறுன்னு தெரியும். உங்களுக்கு இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னாலே தெரியும், மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக மொறுமொறுன்னு வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதனால தான் நான் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். இப்போ மிச்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த பருப்பையும் அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள், உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு அது கூடயே நல்லா கலந்துக்குங்க. தேவையான அளவு போட்டுக்குங்க. ஏற்கனவே மாவில் வந்து நம்ம கம்மியாக உப்பு போட்டிருப்போம். தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டு நல்லா இதெல்லாம் பெரட்டி விட்ருங்க. இதிலே நீங்கள் முந்திரி பருப்பு வேணும்னாலும் நீங்கள் வறுத்து இதிலே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக செத்த நேரத்துலேயே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் கடையிலே வாங்க வேண்டியதில்லை. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். இது கூடவே நம்ம கருவேப்பிலையை வறுத்து போட்டுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.